சந்தமர்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மில் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட
துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊசிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். ஆலயத்தில் மார்க்கண்டேயர் என்றும் 16 அப்படின்னு சிரஞ்சீவி வாங்கியிருக்கார். அதனாலதான் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 16 கலசம் வச்சிருக்கோம். இந்த 16 கலசங்கள்லையும் 21 சுவாமி பூஜை பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஆலயத்தில் மார்க்கண்டேயர் என்றும் 14 சிரஞ்சீவி வாங்கினதுனால நமக்கெல்லாம் இந்த பூஜா வைபவங்களை வகுத்து கொடுத்துருக்கேன். மார்க்கண்டேய புராணத்தில் சொன்ன மாதிரி 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் இதெல்லாம் இந்த ஆலயத்தில் விசேஷமாக நடக்கும். வருஷம் 365 நாளும் இந்த பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய ஆலயத்தில் சுவாமி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்கார். சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நம்ம சிவனை பூஜிக்க முடியும். அப்படி இருக்கிறச்ச நம்ம இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து பூஜை பண்ணுறோம்னா அதுக்கு சுவாமியுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வம் அந்தாள பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகத்தில் நம்ம இந்த ஆலயத்தில் பூஜை பண்ணிக்கிறோம். அதுக்கு உண்டான பூஜைகளை தொடங்கியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா முதல்ல விக்னேஸ்வர பூஜை, அடுத்ததாக புண்ணியாக வாச்சனம், மேலே உள்ள 16 கலசத்தையும் பூஜை. முதல்ல உங்க 60 கல்யாணத்துக்காக கீழே முதல்ல 16 கலசத்திலையும் 21 சுவாமி பூஜை பண்ணுவோம். அது என்னென்ன தெய்வங்கள்னு கேட்டீங்கன்னா நீங்க இதே பூஜையை நீங்க உங்க ஊர்ல கூட பண்ணலாம். ஆனா நீங்க இந்த பூஜையை எங்க பண்ணாலுமே எந்த சுவாமி பூஜை பண்ணுவாங்க, உள்ள இருக்கக்கூடிய காலசங்காரமூர்த்தி அமிர்த முத்திய பாலாம்பிகை தான் அங்கேயும் பூஜை பண்ணுவோம். நம்ம அவர் இருக்கிற இடத்துக்கே வந்து பண்ணுறதுனால ஒன்றுக்கு கோடி பங்கு பலன். அதாவது இந்த ஆலயத்தில் ஒரு தடவை நமச்சிவாயான்னு பிரார்த்தனை பண்ணால் இந்த வீட்டில் 1000 தடவை ஜபம் பண்ணதுக்கு இந்த வீட்டில் நீங்கள் இந்த சுவாமியை அடித்து பூஜை பண்ணால் 1000 தடவை பண்ணணும். இந்த ஒரு தடவை பண்ணால் அந்த 1000 தடவை பண்ண மாதிரி அவ்வளோ பெரிய க்ஷேத்திர விசேஷம். மற்ற 16 கலசங்களில் விநாயக பெருமான், முருகன், நம்மளை சுத்திக்காக காக்கக்கூடிய 8 திக்தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, 3 சக்திகள், நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு 7 சிரஞ்சீவி, 7 ரிஷிகள், நமக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கணும்னு தன்வந்திரி மகா ரிஷி, எல்லாவித திருஷ்டி தோஷமும் நிவர்த்தியாகணும்னு சுதர்சன சக்கரத்தாழ்வார். நீங்கள் இதே போல் அடுத்து 70 கல்யாணம், 80 கல்யாணம் தான் பண்ணிக்கணும். தீர்க்க ஆயுள் கிடைக்கணும்னு ஆயுள் தேவதை. நீங்கள் செய்யக்கூடிய இந்த 60 கல்யாணத்துக்குள்ளான சஷ்டி தேவதை, ஐயப்ப சுவாமி, ஆஞ்சநேய பகவான், உங்களுடைய நட்சத்திராதி தேவதைகள், உங்கள் குலதெய்வம்
शम्भो स्वयम्भो भो शम्भो शिव 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 शम्भो स्वयम्भो गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपञ्चरहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपञ्चरहित निज गुण निहित निदानन्द निज गुण निहित निदानन्द आनन्द अतिशय अक्षय लिङ्ग आनन्द अतिशय अक्षय लिङ्ग சஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 60ஆம் கல்யாண வைபவமானது திருக்கடையூர் கால சம்ஹாரமூர்த்தி க்ஷேத்திரத்தில் துவங்கியிருக்கோம். ஐயா சொன்னது போல 16 கலசங்களில் 21 தேவதைகளை பூஜித்து தீப நைவேத்தியங்கள் மாங்கல்யா சாத்தி நமக்கெல்லாம் வாழை 24 மந்திரங்களுக்கு 24 முறை நமஸ்காரம். 16 வயது வரைக்கும் உயிரோடு இருப்போம். இதை தெரிந்த மார்க்கண்டேயன் எந்த சிவபெருமானனுக்கு 16 வயது மட்டும் அளித்தாரோ அதே சிவ பூஜைகள் சிவ தொண்டுகள் சிவ ஆராதனைகள் எல்லாம் செய்து என்றும் 16 என்று உலகத்தை பெற்று வருகிறேன் சொல்லி தாய் தந்தையரிடம் நமஸ்காரத்தை பண்ணிட்டு காசியிலேருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஆலயமாக பூஜை பண்ணிட்டு வர பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய வேளையில் இந்த ஆலயத்திலே 108வது ஸ்தலமாக கடைசியாக இந்த ஊருக்கு வராது. அதனால தான் இந்த ஊருக்கு கடவுர் என்ற நாமம் காலப்போக்கில் தான் திரு கடவுராக மாறிது. அப்படி இந்த கடவுரில் கடைசியாக பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை மார்க்கண்டேயனுக்கு தன்னுடைய 16 வயது பூர்த்தியாகக்கூடிய நேரம் உயிரை எடுக்க யமதர்மன் பூலோகத்திற்கு வந்திருக்கேன். குழந்தாய் உனக்கு பூலோகத்தில் வாசம் முடிந்தது, என்னுடன் செல்லலாம் வா என்று யமதர்மன் மார்க்கண்டேயனை அழைக்க மார்க்கண்டேயன் வரமாட்டேன் சொல்லி பயந்து உதற்கு சிவனை கட்டை விடுகிறார். கோபம் கொண்ட யமதர்மன் தன்னுடைய பாசக்கயிறானதை பிரயோகம் செய்யும் போது அது யமனின் விதிவசமாக சிவனை சுற்றுகிறது. உடனே கோபம் கொண்ட சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்காக யமனை இந்த ஆலயத்தை சங்கரிக்கிறார். உமாதேவிக்காக
போல அன்னை அபிராமியிடம் பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் 16 செல்வங்களை கொடுக்கணும்னு சொல்லி அன்னை அபிராமி அஷ்டகம் என்பது அந்தாதி என்பதுகள் 101 பாடல்கள். அந்த பாடலின் முடிவும் ஒரு பாடலின் ஆரம்பம். இது 101 முறை நம்ம நமஸ்கரிக்க முடியாது என்பதனால அன்னை அபிராமி பட்டர் 8 மந்திரங்களில் சொல்லியிருக்கக்கூடிய நம்மளுடைய இல்லத்தினுடைய பெண்மணிகளுக்கெல்லாம் உண்டான முக்கிய ஸ்லோகம். நம்மளுடைய இல்லத்திலே கல்யாணமாகாத பெண் இருந்தால் அந்த பெண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணமானால் போதாது. குறுகிய காலத்தில் அந்த பெண்ணுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கொடுத்தால் போதாது. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்விகள் கொடுத்தால் போதாது. அந்த குடும்பத்திற்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு. ஆரோக்கியமாக இருந்தால் போதாது. தினம் தினம் ஐஸ்வர்யத்தை கொடு. ஐஸ்வர்யம் மட்டும் கொடுத்தினால் போதாது. சுமங்கலிக்கு 24 மந்திரங்கள் இன்றைய தினம் உள்ளக்கூடிய சுவாமி காலசுகாரமுத்திய பிரார்த்தனை செய்து அன்னை அபிராமியிடம் வேண்டி தம்பதிகளுக்கு மட்டுமல்லாமல் வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் தீர்க்க ஆயுளோ அடையணும் அப்படின்னு சொல்லி தம்பதிகளுக்காகவும் உங்கள் எல்லோருக்காகவும் சுவாமிகிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். அதே போல் வந்திருக்கா எல்லோரும் தம்பதிகளுக்காக 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணணும். என்னதான் நம்ம பூஜைகளை செய்தாலும் பிரார்த்தனைக்கு தான் பலன் அதிகம். எல்லோரையும் வாழ சொல்லணும். இதற்காக கொடுக்கக்கூடிய மைப்பணத்திற்காகவா கண்ணு பொருளுக்காகவா எதற்காக நம்ம பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் தான் அவளுக்கு போய் கிடைக்கணும். அப்போ நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கா அப்படியே என்பது எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதற்கு ஒரு வழிகாட்டு, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வு தான் இந்த 60ஆம் கல்யாண வைபவம். நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லையோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய ஊர்கள்லையோ அல்லது நாம் இருக்கக்கூடிய வீடு பக்கத்து அக்கம் யாத்திரையோ கோடான கோடி மக்கள் தான் இருக்கும். எல்லோருக்கும் இந்த வைபவத்தை செய்திருக்கிறான்னு கேட்டால் கிடையாது. சில பேர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த சில பேர்கள் யார், எப்படி அவளுக்கு கிடைக்கிறது? உங்களுடைய முதல் திருமணத்தை அப்பா அம்மா தாத்தா பாட்டியுடைய முழு ஆசீர்வாதங்கள் அந்த முன்னோர்களுடைய நல்ல உள்ளம் படைத்த நல்ல மனிதர்களுடைய பெரிவாருடைய அனுகிரகத்தினாலும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலும் கல்யாணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கல்யாண வைபவங்கள்லாம் செய்து இந்த தம்பதிகள் மறுபடியும் 66 வயதில் தன்மனையும் 2வது மாங்கல்ய தாரணமானதை செய்து கல்யாண வைபவத்தை கொண்டாடிக்கிறான்னு சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் இந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் தான். அதற்கு அர்த்தப்படியாக தான் நமக்கெல்லாம் வருமானிக்கக்கூடிய வாழையடி வாழையாக தலைமுறையாக குலதெய்வத்தினுடைய அர்த்தமாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆக இதெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. அதே போல வரக்கூடிய காலகட்டங்களில் இதை விட விமரிசையாக இன்னும் 70 வயதில் பண்ணக்கூடிய மேம்பரத சாந்தி, 80 வயதில் பண்ணக்கூடிய 1000 பௌர்ணமி இரவுகளை கண்ட சதாபிஷேகத்திற்கான அனுகிரகத்தை தம்பதிகளுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார் உணர்வுகள் சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் இந்த மங்களகரமான வைபவங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்படியே எழுந்திருச்சிக்கிங்க. மனசார காலகண்டம் காலமூர்த்தே நமாமி நிரந்தாரே
சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும்
வேண்டும் முருகா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்ரீராமனும் மணமகன் ஆனாரே நம்ம ஜானகி மணமகள் ஆனாளே வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மணவாளன்
கட்டு பட்ட நிலவ தொட்டு ஒரு கெட்டி மேளம் கொட்டு பட்டு ஜரிக்கப்பட்டு சிறு பூவுக்கெல்லாம் கட்டு பட்ட நிலவ தொட்டு ஒரு கெட்டி மேளம் கொட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் அம்மி கல்லு போடுது பார்க்கும் மேளம் 60ஆம் திருமணம் வாழ்த்த வயசுல வணங்குகிறோம் பட்டு ஜரிக்கப்பட்டு சிறு பூவுக்கெல்லாம் கட்டு பட்ட நிலவ தொட்டு ஒரு கெட்டி மேளம் கொட்டு கல்யாண காட்சி கண்ட தென்றல் காட்டுதான் ஒரு திருக்கோவில் மணி அடிக்கும் வாழ்த்து சொல்லிதான் பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் ஒரு பொன்னாடை தினம் போர்த்தும் வரவில்லைதான் ஓடுகிற நதி நீரின் அலையெல்லாமே இன்று உங்கள் பேர் சொல்லி வாழ்த்தியதே ஆடுகிற பூமரத்தின் கிளையெல்லாமே ஆசையோடு பூத்தூவி வாழ்த்தியதே வாழ்க்கையினை தந்தவரை வாழ்த்த வயசில் வழங்குகிறோம் பட்டு ஜெருகப்பட்டு சிறு பூவுக்கெல்லாம் கட்டு பட்ட நிலவ தொட்டு ஒரு கெட்டி மேளம் கட்டு சந்தோஷ சடங்குகள் நடத்தி வச்சு பொண்ணு மாப்பிள்ளைய கேலி செஞ்சு கை கொட்டி தானே நினைச்சு நினைச்சு எல்லாரின் மனசும் சிரிக்கையாச்சு அம்மாக்கள் பிள்ளை உண்ண நிலவை காட்டிட நம் அம்மாவோ நிலவுக்கு உணவை ஊட்டுவாள் அப்பாக்கள் பிள்ளைக்காக செல்வம் சேர்த்திட நம் அப்பாவோ நமக்காக வாழ்ந்து காட்டுவார் வெள்ளை முடி நாணத்தில் நிறம் மாறுதோ மீண்டும் உங்கள் இளமைதான் திரும்பியதோ பிள்ளை நாங்கள் நாள்தோறும் விளையாடவே நாளை ஒரு தங்கச்சி வாராதோ தாலாட்டுதா தினம் தந்தவரை வாழ்த்த வயசில் வணங்குகிறோம் பட்டு ஜரிக்கப்பட்டு சிறு பூவுக்கெல்லாம் கட்டு பட்ட நிலவ தொட்டு ஒரு கெட்டி மேளம் கொட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் அம்மிக்கல்லும் கொடுது பார்க்கும் மேளம் 60ஆம் திருமணம் வாழ்த்த வயசில் வணங்குகிறோம் பட்டு ஜரிக்கப்பட்டு சிறு பூவுக்கெல்லாம் கட்டு பட்ட நிலவ தொட்டு ஒரு கெட்டி மேளம் கொட்டு தீர்க்க சுமங்கலி வாழ்கவே அந்த திருமகள் குங்குமம்
வந்திட கண்டவளாம் தீர்க்க சுமங்கலி வாழ்கவே அந்த திருமகள் குங்குமம் வாழ்கவே காக்கும் தேவதை வாழ்கவே அவள் காவலில் நல்லறம் வாழ்கவே காவலில் நல்லறம் வாழ் गंगा शङ्काश कावेरी श्रीरङ्गेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் சிங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சை அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீராடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி
ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி. கதவே தாழ்த்திரவாய், பூங்கதவே தாழ்த்திரவாய், பூவாய் பெண் பாவாய், பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண் பாவாய், பூங்கதவே தாழ்த்திரவாய். தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் ஊறிய ராகம். பூங்கதவே தாழ்த்திரவாய், பூவாய் பெண் பாவாய்.
திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம் பொன்னாரம் பூவாழை ஆடும் தோரணம் எங்கெங்கும் மாலை சூடும் நேரம் மங்கள வாழ்த்தொலி கீதம் பூங்கதவே தாழ்த்திரவா